சோஃபி இன்னும் காணோம். டைம் வேற போயிட்டே இருக்கு. இப்படியே போனா வேற சார் வெளியே நிக்க வச்சிருவார்ல. வெயிட் பண்ணுங்கப்பா, 2 minutes பார்ப்போம். கண்டிப்பா வந்துருவா. அவ வர மாதிரியே எனக்கு தெரியல. அங்க பாருங்கப்பா, அவ வந்துட்டா. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. சரி வா போலாம். நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? நான் ஒரு சம் மட்டும் முடிச்சிட்டேன். டியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, வாங்க வேகமா போலாம். இந்த சார் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. ஆமா ஷெரின், ஸ்கூல்ல குடுக்கற ஹோம்ஒர்க் பார்த்தா இவர் வேற இவ்ளோ ஹோம்ஒர்க் கொடுக்கறாரு. சோஃபி, இன்னைக்கு டியூஷன் ஃபுல்லா ரொம்ப டல்லாவே இருந்த. ஆமா, நானும் பார்த்தேன். ரொம்ப சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் இல்லப்பா, என் பிரச்சனையே வேற. இன்னைக்கு நைட்டு வேற எங்க வீட்டுல என்ன கூத்து நடக்க இருக்க போதோ, அதை நினைச்சாலே கவலையா இருக்கு. என்ன ஷேரின் சொல்றாய்வா? இரு கேப்போம். சோஃபி என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. அதுவா, எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு எங்க அம்மாவோட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதுதான் உன் பிரச்சனையா சோஃபி? இப்போதான் குடிக்கிறது ஸ்டாப் பண்ற நிறைய டேப்லெட் வந்துச்சுல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நீ வேற ஐடா, டேப்லெட்லாம் நான் எப்போவோ வாங்கி கொடுத்துட்டேன். கவுன்சிலிங் சென்டருக்கு கூட எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இன்னும் குடிய விடுறதாவே இல்லை. இதனால எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை. எப்போவுமே இதை நினச்சா கவலையாக இருக்குது. சோஃபி, அதான் உனக்கு நாங்கள் இருக்கோம்ல. அப்படி உனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா வெப் சீரிஸ் பாரு, இல்லைன்னா படம் பாரு, அவ்வளோதானே. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். பாய் பாய். பொழுது விடிஞ்சிட்டு சூரியனும் வந்துட்டு இன்னைக்கு குவார்டருக்கு கூட ரூபாய் இல்லாம மண்டை காயுதப்பா. வாய் நமங்கு, கை குறுங்குறுங்கு, என்ன செய்யனே தெரியலையப்பா. இன்னைக்கு எவன் மாட்டுவான்னு தெரியும். அது மாட்டினாம்னா கையில ஏதாவது குவார்டருக்கு ரெடி பண்ணிடலாமே. இங்க 2 பேர் இருக்காங்கப்பா, நமக்குன்னே உட்கார்ந்து இருக்காங்க. மகாபிரபு, காலையிலேயே வந்து டார்ச்சரை கொடுக்குறியா மகாபிரபு. இந்த சோஃபி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். எப்போ வருவானே தெரியல. இந்த மனுஷன் காலையிலே போனாரு, எங்க போனாருன்னே தெரியல. அண்ணன் வாராருன்னு தெரியல, நடு ரோட்ல நின்றுருக்கேன். ஏய் புஷ்பம், ஏய் வந்துட்டீங்களா? இப்படி காலையிலே குடிச்சிட்டு வந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? படிச்சு எனக்கு போத ஏறல. சுட்டேடு. காசா? என்கிட்ட எங்க இருக்கு காசு? ஒன்றை இல்லாத காசா? நீ எங்க வச்சிருக்கன்னு பாக்க. அங்கெல்லாம் இருக்காது காசு. வச்சிருக்கா? இங்க வாங்க, இங்க வாங்க. ஐயோ, நாளைக்கு கடங்காரன் வந்து கேட்டா அந்த காசை தான் கொடுக்கணும்னு நான் வச்சிருக்கேன். கொடுத்துருங்க. போடி. வேண்டாம்ப்பா, நாளைக்கு கடங்காரன் வந்து கேட்டா என்னப்பா பதில் சொல்லுவேன்? சோஃபி, என்ன ஷெரின், என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல? இல்ல, இப்பதான் வந்தேன். என்ன சோஃபி, நேத்து டியூஷன்ல ரொம்ப கவலையா இருந்த, இன்னைக்கு எல்லாம் ஓகேவா? என்னோட கவலைக்கு தான் ஒரு முடிவே இல்ல ஷெரின். அப்படிலாம் இல்ல சோஃபி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் உன்னோட ப்ராப்ளம்க்கு நிரந்தரமான சொல்யூஷனே இல்ல. உன்னோட ப்ராப்ளம்க்கு ஒரு எண் வேணும்னா அதை ஏசப்பாவால மட்டும்தான் தர முடியும்.
அது வந்து சோஃபி, ஏசப்பா அற்புதம் செய்யறதுக்கு ஒரு நொடி போதும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஷெரின்? செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா உன்னோட இருதயத்துல ஏத்துக்கோ. அப்படியா ஷெரின்? ஆமா சோஃபி, ஏசப்பாவை உன்னோட இருதயத்துல ஏத்துக்கிட்டு உன்னோட கவலை எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லு. அப்ப ஏசப்பா உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வாங்க. நானும் உனக்காக ஜெபம் பண்றேன். சரி ஷெரின், நானும் ஜம்ப் பண்றேன். இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க அம்மா என்னை தேடுவாங்க. என்னை மெடிக்கல் ஷாப் வர போக சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன் ஷெரின், நீ பாத்துப்போ. பை. பாய். மா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்க அப்பா வழக்கம் போல குடிச்சிட்டு வந்துட்டாரு சோபி. குடிச்சிட்டு வந்து என்கிட்ட இருந்த காசெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாரு. அழாதீங்கம்மா, இது எப்பவும் நடக்கிறது தானே. அப்பா என்ன வேணும்ட்டா செய்யறாங்க. குடிக்கிறதுனால தானே இப்படி பண்றாங்க. நாமளும் என்னமில்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம். அவர் எப்பதான் திருந்த போறாரோ. அம்மா, என்னோட ஃப்ரெண்டு சொன்னா நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வாங்கன்னு. நம்ம வேணா கடைசியா ஒருக்க ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி பாப்போமா? சரி, ஏதோ சொல்ற, ட்ரை பண்ணி பாப்போம். ஹாய் ஷெரின், ஹாய் ஷைனி. என்ன சோஃபி, ரொம்ப ஹாப்பியா இருக்க? நாங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியா? படம் பாத்தியா? என்ன படம் சோஃபி பார்த்த? அதெல்லாம் இல்ல, நான் ஷெரின் சொன்ன மாதிரி தான் பண்ணேன் தெரியுமா? ஷெரின் என்ன சொன்னா? ஷெரின் என்னோட பிரச்சனைக்கு ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ண சொன்னா. அதே மாதிரி நானும் பண்ணேன். என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய அற்புதம் நடந்துருச்சு தெரியுமா? அற்புதம்னா உங்க அப்பா குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்களா சோஃபி? ஆமா ஐடா, எங்க அப்பா இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்ல தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் ஷெரின். எனக்கு எதுக்கு சோஃபி தேங்க்ஸ்? எனக்காக நீயும் ஜோம் பண்ணில? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பைபிள்ல ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும்னு போட்டிருக்கு. அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்படியா ஷெரின்? ஐடா, அப்பன்னா நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நம்மளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழலாமா? கண்டிப்பா ஷைனி. என்னங்க, உங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய கஷ்டம் கவலைலாம் இருக்கா? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையெல்லாம் நீக்கி ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்.